Dear 12th standard applied math students, இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் இருக்கோம் எக்ஸசைஸ் 5.1 ஓடது. எஸ் எப்படி சம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. xy log of x plus y which is equal to 0. கொஸ்டினை அப்சர்வ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இது uv இல்லை uvw அந்த கான்செப்டில் இருக்கு. x இருக்கு, y இருக்கு, log x plus y த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uvw is nothing but uv பண்ணிட்டு w dash பண்ணுங்க, uv dash பண்ணிட்டு w பண்ணுங்க, ப்ளஸ் u dash போட்டு vw பண்ணுங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒருத்தரை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மற்ற டூ வேல்யூஸ் அப்படியே வச்சிடணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்சியேஷனோட ஃபார்முலா. ஸோ u is nothing but x, v is nothing but y and w is nothing but log of x plus y. வேல்யூஸ் எல்லாமே நோட் பண்ணியாச்சு. u dash என்ன வரும் 1, v dash function with respect to x பண்றோம். ஸோ இங்க y இருக்கு. ஸோ 1 times dy by dx. சம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. இது புரியலைன்னா log of x plus y, log x அப்படின்னா 1 by x, log of x plus y னா 1 by x plus y with respect to x பண்ணா 1, y பண்ணினா dy by dx. அகெயின் சொல்கிறேன், இந்த கான்செப்ட் புரியலைன்னா ஃபர்ஸ்ட் சம்ம ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, அதில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஸோ u v, u is x, v is y, and then w dash is nothing but 1 plus dy by dx divided by x plus y ன்னு இருக்கு. plus என்ன இருக்கு u v dash w, u value is nothing but x, v dash is 1 plus dy, sorry 1 multiplied by anything is dy by dx. So and then w dash is nothing but log of x plus y plus என்ன சொல்லியிருக்காங்க u dash வேணும், u dash is nothing but 1, v dash is v not v dash, v is y and w is nothing but log of x plus y ன்னு இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும், ப்ளஸ் xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் dy by dx. ஸோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x log x plus y dy by dx plus y times log x plus y which is equal to 0. கொஸ்டினில் இருக்கிறது எல்லாமே எழுதியாச்சு. ஜஸ்ட் நான் கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுறேன். xy log x plus y equal to 1. ஸோ இங்கே பாருங்கள், xy log x plus y equal to 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூலையும் log of x plus y இருக்கு. அப்போ log of x plus y நான் எப்படின்னு எழுதிக்கலாம், equal to 1 இருக்கு. ஸோ this is equal to 1, which is equal to 1. எப்படி எழுதலாம், 1 divided by xyன்னு எழுதலாம். ஸோ 1 divided by xyன்னு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாரை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். let it be a star. ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், xy by x plus y plus xy by x plus y dy by dx plus x times log of x plus y can be written as xy dy by dx plus y times log of x plus y is nothing but 1 by xy, which is equal to, here it is 0. So 0. ஸோ யாரெல்லாம் கேன்சல் ஆவான்னு பாருங்கள். இங்கே இருக்கிற எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல், y and y will get cancel. ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எழுதும்போது xy ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் y கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் ஒன்றா எழுதுகிறேன், ப்ளஸ் 1 by எக்ஸ்னு எழுதுகிறேன். dy by dx டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணுறேன். dy by dx காமனாக எடுத்தோன்னா xy by x plus y plus 1 by yன்னு இருக்கும், which is equal to 0. ஜஸ்ட் இவங்க ஒன்றா ட்ரீட் பண்ணிக்கோங்க. இந்த டேர்மை ஒன்றா ட்ரீட் பண்ணிவிட்டு அந்த சைடு மூவ் பண்ணிடலாம். ஸோ dy by dx xy by x plus y plus 1 by y which is equal to minus of xy x plus y plus 1 by x ஆயிருக்கும்.
So dy by dx is nothing but so minus of xy plus 1 xy plus 1 வேணும்னா எல்சிஎம் கூட நீங்கள் எடுத்துடலாம் or else அது ஒரு செப்பரேட் ஸ்டெப்பாக கூட பண்ணிடலாம் x plus y plus 1 by x divided by xy by x plus y plus 1 by y இது ஒரு செப்பரேட் திங்காக எழுதியிருக்கும் ஸோ dy by dx உள்ளுக்குள்ள எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்க ஸோ மைனஸ் காமனாக இருக்குது ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது x times x plus yன்னு இருக்கும் ஸோ அது எப்படி வரும்னு பாருங்கள் x times x plus y cross multiply பண்ணும்போது x square y plus x plus yன்னு இருக்கும் divided by கீழே எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும் ஸோ y times x plus y cross multiply பண்ணும்போது y square x plus x plus yன்னு கிடைக்கும் ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா மைனஸ் அப்படியே இருக்கட்டும் எக்ஸ் ஸ்கொயர் y plus x plus y divided by x into x plus y multiplied by y into x plus y divided by y square x plus x plus yன்னு இருக்கும் இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும் ஸோ ஃபர்தராக எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள் your x plus y and x plus y will get cancelled ஸோ மைனஸ் போட்டுட்டு ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கல் கூட ஆயிடும் மேலே y காமனாக இருக்குது ஸோ y கீழே x இருக்குது ஸோ எக்ஸு ஸோ உள்ள இன்சைடில் என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் y ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் y ஸோ டிவைடட் பை y ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் y ஸோ இதான் ப்ரூவ் பண்ணணும் ஹென்ஸ் வி ஹவ் ப்ரூவன் இட் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பை டேக் கேர் வில் see you in next வீடியோ பார்த்த உடனே சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க will be clear for you bye bye